பார்க்க போகிற லெசன் என்னது அப்படின்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் விலங்குகள் உலகம் அப்படிங்கிற லெசன் தான். வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடிகள், நன்னீர், நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடாகும். இது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும். காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிர்கள் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான். அதன் மரபு தொடர்ச்சியாகத்தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்கிறது. காட்டு விலங்குகளின் உறைவிடமான முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள் ஒரு உலா வருவோமா? அதாவது இந்த லெசனை எதை பற்றினதான்? முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றினது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நிலம், நீர், காற்று எல்லாமே நிறைஞ்ச இடம் தான் என்னது? காடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செடி கொடி விலங்கு பறவை எல்லாத்துக்குமே அதுதான் என்னதான் இருக்குது? இருப்பிடமாக இருக்குது. ஸோ காடுகளின் செழிப்புக்கு காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் உதவுது. மனிதனுடைய முதல் இருப்பிடமும் என்னது தான்? காடு தான். அதனால தான் நம்ம இன்றைக்கு வரையுமே காட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி அறிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். புலி. இப்போது பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தாள். பணியிலிருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம், அம்மா, எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும் என்று கூறினாள். அப்படியா? எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார். அவரிடம் முன்னிசைவு பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம். வன அலுவலர் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வார். அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம். அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன மகிழ்ச்சி தானே என்றார் அம்மா. இதுக்கு தாங்க ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணால் இப்படி நம்ம பிள்ளைங்கள சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கலாம். பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி அவங்க அம்மாட்ட போய் கேட்குறா, எனக்கு ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கம்மா, காட்டு விலங்குகள் பற்றி ஒரு புகைப்பட தொகுப்பு தயாரிக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒன்று. ஓகே, லைவாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. மறுநாள் ஆதினியும் அவளது தாய் மலர்விழியும் முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு சென்றனர். அங்கு வன அலுவலர் வனவர் அவர்களை வரவேற்றார். அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்றி காட்டுக்குள் அழைத்து சென்றார். அப்போது, எவ்வளவு பெரிய அடர்ந்த காடு! பார்க்கவே வியப்பாக உள்ளதே. மாமா, இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன். வனவர், மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புல்புதர்கள், பூச்சியினங்கள், பறவைகள், விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் இக்காடாகும். இடையிடையே காட்டாறுகளும் நீரோடைகளும் இருக்கும். ஸோ ஆதினி அவங்களோட தாய் மலர்விழி 2 பேருமே எங்கே போயிடறாங்க? முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ளே போயாச்சு. அங்கே வன அலுவலர் அவங்கள வரவேற்றுட்டு போகிறாங்க. இப்போ காட்டை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டோன்னா, பல்லுயிர்களோட வாழ்விடம் தான் காடு, இடையில காட்டாறு, நீரோடை எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டாங்க. காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா? இது தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன. அவற்றையெல்லாம் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க? காடு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த புலிகள் காப்பகம் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்காங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டில் இது 2வது மிகப்பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே இது என்னது? 2வது மிகப்பெரிய காப்பகம். இது களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் தமிழ்நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய காப்பகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதான், கிட்டத்தட்ட 900. ஸோ 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 5 சதுர கிலோமீட்டர் தான் கம்மி. ஸோ 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன. யானை வாழணும்னாலே அந்த காடு கண்டிப்பாக பெரிய காடாக இருக்கணும். ஸோ யானை இருக்குது, ப்ளஸ் புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு எல்லாமே இருக்குதான். இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா? இன்று எல்லா விலங்குகளையும் அப்படி சொல்ல முடியாது. நாம் பயணம் செய்யும் பாதைக்கு அருகில் வரக்கூடிய விலங்குகளைத்தான் பார்க்க முடியும். அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயா? எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும். நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரை சென்று வரலாம், கவலை வேண்டாம். அவ்விடத்துக்குள்ளேயே அனைத்து விலங்குகளையும் நம்மால் பார்க்க முடியும்.
அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள். பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். ஸோ ஃபஸ்ட்டு அவள் கண்ணில் யானை பட்டுருச்சு. இப்போ யானையை ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த புலிகள் காப்பகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே இது வந்து தமிழ்நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு எல்லா அரிய விலங்குகளுமே இங்கே வாழ்கின்றனன்னு சொல்லியாச்சு. இப்போ அங்கே வந்து எல்லா மிருகங்களையும் பார்க்க முடியுமான்னு கேட்காங்க. ஸோ நம்ம போகிற வழியில் என்னென்ன மிருகம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலான்னு யானை வந்து கூட்டமாக போகுது. அதை பார்த்தோன்னா யானை அவள் சந்தோஷப்படுறா. ஸோ அதை ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. யானையில் வந்து 2 டைப்ஸ் இருக்குப்பா. என்னென்ன அப்படின்னு கேட்டேன்னா ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் நம்ம பார்க்குறோம் அந்த பிக்சரில். என்னது, ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. ஆப்பிரிக்க யானை காது பாருங்களேன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆசிய யானையோட காது நார்மலாக இருக்குது. ஸோ ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 2 டைப்ஸ் ஆஃப் எலிஃபண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். மாமா, யானையை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன். உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆசிய யானைகள், இன்னொன்று ஆப்பிரிக்க யானைகள். ஸோ அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் யானைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதெல்லாமா, ஆசிய யானை ஒன்று, ஆப்பிரிக்க யானை ஒன்று அப்படின்னு சொல்லியாச்சு. ஆப்பிரிக்க யானைன்னு 2 வகையான யானை இருக்குது. அவை 2க்கும் என்ன வேறுபாடு மாமா? எனக்கு தெரியும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் உண்டு. சரிதானே ஐயா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆசிய யானையில் ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்க யானையில் 2க்குமே தந்தம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சரியாக தப்பான்னு சொல்லி பார்க்கலாம். சரியாக சொன்னீர்கள். அது மட்டுமன்றி அவற்றின் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் உள்ளன. பிக்சர்லேயே பாருங்கள், அதோட உயரம் வந்து இதை விட இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ப்ளஸ் நிறம் வந்து இது கொஞ்சம் டார்க்கனாக இருக்குது. ஆப்பிரிக்க யானை கொஞ்சம் டார்க்கனாக தெரியுது. நகம் கூட சேஞ்ச் ஆகிருக்குமா. ஸோ அந்த 3 தான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸாக சொல்கிறாங்க. அதாவது ஆசிய யானையில் ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்க யானையில் 2 யானைக்குமே தந்தம் இருக்கும். ஸோ அதோட உயரம், நிறம், நகம் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாமா, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் இருக்குமா? வனவர், ஆம் ஆதினி, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும். இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றுக்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல், இலைத்தலைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, ஆதினி வந்து யானைகள் எப்போவுமே கூட்டமாக தான் வாழும், இந்த கூட்டத்துக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றுக்காக என்ன பண்ணும், ஆகியவற்றுக்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ, ஸோ நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல், இலைத்தலைகளை வந்து உணவாக உட்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இலைத்தலைகளை உணவாக உட்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உட்கொள்ளும். இதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, யானை வந்து ரொம்ப நினைவாற்றல் கொண்ட விலங்கா, அது வந்து பாசம் நிறைந்த விலங்கும் கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெண் யானை தான் ஒரு கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்குமா. யானை எப்போவுமே கூட்டமாக தான் வாழும், ப்ளஸ் பெண் யானை தான் எப்போவுமே கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கும். சிங்கத்துலேயுமே என்ன பார்ப்போம், பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும்னு பார்ப்போம். ஸோ ஆணையிலையும் பெண் யானை தான் கூட்டத்துக்கு தலைமை தாங்குது. யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றுக்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல், இலைத்தலைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. மலர்விழி, ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா.
வனவர்: யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை. அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப சக்தியும் மிகுதி. ஸோ யானை வருதுன்னு நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா நம்மளை அது பார்க்குற சக்தி என்னது, அதுக்கு ரொம்ப குறைவு. ஆனால் மோப்ப சக்தியும் கேட்குற ஆற்றலும் அதிகம். அதை வச்சு அது கெஸ் பண்ணி நம்மளை தூக்கி வீசிடும். அவர்கள் பேசி கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை கடந்து சென்றன. ஊர்தி தொடர்ந்து மேலே சென்றது. வனவர்: அதோ அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஆதினி: எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? கரடி ஒரு அணைத்துண்ணி, அதாவது அது எல்லாத்தையுமே சாப்பிடுமா. அதை தான் நம்ம ஒரு அணைத்துண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அது பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்று இசல் ஆகியவற்றை தேடி உண்ணும். கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக அது என்ன பண்ணும், மரத்தில் ஏறும். உதிர்ந்து போன மலர், காய்கறி, கனி, புற்று ஈசல் இது எல்லாத்தையுமே தேடி தேடி உண்ணுமா. கரையான் அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பாக்ஸ் கண்டென்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். ஸோ ஃபாரஸ்ட்ரிக்குனே நமக்கு ஒரு காலேஜே இருக்குது. அந்த காலேஜ் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் மற்றும் முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன. ஸோ இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல்னு 2 படிப்பே இருக்குது. அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மலர்விழி: தேன்கூட்டை கலைக்கும் போது தேனீக்கள் அதை கொட்டிவிடாத ஐயா. வனவர்: கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு பெரிய கரடியை பார்த்தோம் அப்படின்னா அது எத்தனை கிலோ வெயிட் இருக்குமா, 160 கிலோ வெயிட் வருமா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் அது தேன் கூட்டை பிடிச்சி சாப்பிடும் பட்சத்தில் என்ன பண்ணாது, தேனி அதை கொட்டாது. அதுக்கு அடர்ந்த ரோமம் இருக்கிறது தான் அதுக்கு காரணம். ஸோ ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். இன்னும் ஒரு புகைப்படம், ஒரு புலி கூட நம்ம கண்ணில் படவில்லையே என்று ஆதினி சிந்தித்து கொண்டிருந்த போது வனவர் ஊர்தியை நிறுத்தினார். சற்று தொலைவில் புல்வெளி மீது புலி ஒன்று படுத்திருந்தது. வனவர் அதனை அனைவருக்கும் காட்டினார். எனக்கு அச்சமாக உள்ளது. புலி நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது? வாருங்கள், திரும்பி விடலாம். அச்சம் வேண்டாம் ஆதினி. புலி மனிதர்களை தாக்குவதில்லை. இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது. ஸோ புலி என்ன பண்ணுமா, நைட்டில் மட்டும்தான் வேட்டையாடுமா. நியூவாக இருக்குல்ல. ஸோ இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது தான் என்னதான் புலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது தான் புலி. ஆதினி: அப்படியா, நான் இங்கிருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன் மாமா. இங்கே ஒரே ஒரு புலி தானே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. அதாவது புலி எப்போவுமே ஜாயிண்டாக இருக்காங்க. புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். ஸோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு புலி மட்டும்தான் என்ன பண்ணும், வாழும். மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும். எப்போவுமே ஒரு கருவுற்ற புலி 90 நாளில் ஒரு 2 அல்லது ஒரு 3 குட்டி போடக்கூடிய சான்ஸ் உடையதாக இருக்கக்கூடியதான் இந்த புலி. அந்த குட்டிகளை 2 வேட்டையாட கற்றவுடன் 2 ஆண்டுகள் வளர்த்து வரும். 2 ஆண்டுகள் அதுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அனுப்பிவிடும். ஸோ தனியாக இது இல்லப்பா நீ அந்த இடத்துக்குள்ளே வாழ்ந்துக்கோன்னு தனியாக பிரித்து அனுப்பிடுவாங்க. ஆதினி: அரிய தகவலாக இருக்கிறதே. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு ஒரு மூணு குட்டி புலி பிறக்குது, 2 அல்லது 3 குட்டி புலி பிறக்குது. காலம் பார்த்தோம் அப்படின்னா 90 நாள் தான், 3 மாதம்தான். ஸோ அப்படி பிறக்கக்கூடிய குட்டியை அது என்ன பண்ணுது, அது வேட்டையாட கற்றுக் கொடுக்குது. ஒரு 2 வருஷம், 1லேருந்து 2 வருஷம் கூடையே வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு மறுபடியும் 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே விட்டுறாங்க அப்படின்னு முடிச்சிடுறாங்க. ஆமாம், புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும். புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை என அதனை பண்புள்ள விலங்கு என நாம் கூறுவோம்.
சரி, நாம் காட்டுக்குள் அனுமதிக்கப்பட்ட இடம் வரை வந்துவிட்டோம். இனி நாம் அலுவலகம் செல்வோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, காட்டோட வளத்தை வந்து குறிக்கக்கூடிய குறியீடு தான் புலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இல்லை தனக்கான ஒரு எல்லையை வந்து பிரித்து வச்சுருக்கோம். அந்த இடத்துல தான் புலி வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ உணவை வேட்டையாடிட்டு நல்லா நின்றுட்டுருக்கு புலி. ஸோ அப்படி ஒரு டைம் வந்து அது வேட்டையாடிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து எந்த விலங்கையுமே வேட்டையாடாது. ஏன்னா அது வேட்டையாடினோன்னா அதோட வயிறு ஃபுல்ஃபில் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் எந்த விலங்கையுமே வேட்டையாடாது. அதனால தான் அதை வந்து நம்ம பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறோம். சரி, காட்டுக்கும் நமக்கும் அனுமதிக்கப்பட்ட இடம் வரை வந்துவிட்டோம். இனி நாம் அலுவலகம் செல்வோம். நாம் கிளம்பி என்ன பண்ணலாம், அலுவலகம் போகலாம் அப்படின்ட்டாங்க. காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே, அது பற்றி சொல்லுங்கள் மாமா. உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என்று 2 வகை சிங்கங்கள் வாழ்கின்றன. ஸோ இதுவும் வந்து என்னது, 2 டைப்ஸ் ஆஃப் சிங்கம் இருக்குது. யானை மாதிரியே ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. அதாவது கிர் சரணாலயம்னு ஒன்று இருக்குது இல்லையா குஜராத்தில், அங்கே மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் வந்து இருக்குதான். நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் மற்றும் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அலுவலகம் என்று அறிவிக்கின்றனர், அரசன் என்று அறிவிக்கிறார்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க, இயற்கை விஞ்ஞானிகள் வந்து புலியை தான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஊர்தி அலுவலகம் நோக்கி விரைந்து செல்லும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல் தரையில் ஆதனி, இவை புள்ளிமான்கள். இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை என்பர். ஆதனியும் அவள் தாய் மலர்விழியும் வன அலுவலருக்கு நன்றி கூறி விடைபெற்றனர். ஆதனி தன் படத்தொகுப்பிற்கு தேவையான புகைப்படங்களும் குறிப்புகளும் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். ஸோ என்ன சொல்கிறாங்க, காட்டுக்கரசன் சிங்கம் முடிஞ்சிடுறாங்க. அவங்க 2 டைப் தான் இருக்காங்க. அவங்க என்னது, ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம்னு 2 டைப் இருக்காங்க. அடுத்தது காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்கிறது யார், சிங்கம் தான். அந்த சிங்கமும் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம்னு 2 டைப் இருக்குது. அது கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதை விட எல்லாத்துலேயும் சிறந்தது வந்து புலி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இயற்கை விஞ்ஞானிகள் வந்து புலியை தான் என்ன சொல்கிறாங்க, காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். சரி, ஆனால் ஊர்தி அலுவலகம் ஒரு புள்ளிமான வந்து ஊர்தி வந்து அலுவலகம் நோக்கி போகும்போது புள்ளிமானை பார்த்துடுறாங்க. ஸோ புள்ளிமானில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதெல்லாம், சருகுமான், மிலாமான், வெளிமான்னு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வகையான மான்களுமே அழகுலையும் சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட இந்த பாடத்தையே முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். ஆசிய யானையில் மட்டும், ஆப்பிரிக்க யானையில் 2க்குமே தந்தம் இருக்கும். தமிழகத்தில் புலி காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு, காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி, அனைத்து கூட்டல் உண்ணி அப்படிங்கிறது அனைத்துண்ணி. நேரம் கூட்டல் ஆகி, நேரமாகி, அனைத்து கூட்டல் உண்ணி, நேரமாகி. அடுத்தது நேரம் கூட்டல் ஆகி, நேரமாகி அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேட்டை கூட்டல் ஆடிய, வேட்டையாடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து அதன் காப்பது அதன் ரோமங்கள் அப்படின்னு சொல்லி பாடத்தை முடிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.